வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினோத். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஎட் கவுன்சிலிங்கான சிங்கிள் விண்டோ வந்துருச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு, டைம் டேபிள் ஓப்பன் ஆகிடுச்சு. நேற்றுக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இதேமாரி தாங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து எப்போ வந்ததுன்னு தெரியல, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நான் பார்த்தேன் வந்திருந்தது. சரி, ஓகே, கவுன்சிலிங் டைம் டேபிள் வந்துடுச்சு. ஆனால் கால் லெட்ரு இன்னும் வரல. கால் லெட்ரு பொறுமையாக வரும். ஒரு உங்களுக்கு 14ஆந்தேதிலேருந்து ஆரம்பிக்கிறது. 14ஆந்தேதிக்கு முன்னால் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் வரும். இண்டிவிஜுவலாக உங்களோட மெயிலுக்காக இருந்தாலும், நார்மலாக மெசேஜாக இருந்தாலும் உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, உங்கள் மெயில் கொடுத்துருப்பீங்க, அதுக்கு தான் வரும். கால் லெட்ரு இருந்தால் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதை நான் சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வரும், பயப்படாதீங்க. அப்படி வராதவங்க கூட நீங்கள் நார்மலாக நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். லேடி மீடியம் காலேஜ் இருக்குல்ல, அதோட நீங்கள் எப்படி ரேங்க் லிஸ்ட் டெவலப் பண்ணீங்களோ அதேமாரி தான் இப்போ இதையும் டெவலப் பண்ண போகிறீங்க. ஓகே, சரி வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துருவோம், ஓகேவா? சரி, இந்த வீடியோ வந்து மறக்காமல் எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி வாங்க இப்போ நம்ம டைம் டேபிள் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் எப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஓகே, வெப்சைட்டில் போனீங்கன்னா வரும், அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அது உங்களுக்கே தெரியும். வேணால் கடைசியாக இந்த வீடியோ கடைசியில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி காமிச்சிடுறேன். இப்போ பார்த்துங்க, 14ஆந்தேதி ஆரம்பிக்குது, 14லேருந்து 19, ஓகேவா? காலை மாலை 2 வேலையும் நடக்கும். காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குது, மதியம் 1 மணிக்கு ஆரம்பிக்குது. 14ஆந்தேதி காலையில் வந்து விசிபிஹெச் எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாத்துக்குமே வந்து 14ஆந்தேதி காலையில் நடக்குது. அதுக்கப்புறமேலுக்கு 14ஆந்தேதி மதியம் 1 மணிக்கு வந்து பிஇ முடித்தவங்க, பிஇ ப்ளஸ் ஹிஸ்ட்ரி, பிஇ முடிச்சுட்டு பிஎட் அப்ளை பண்ணிருப்பாங்களா அவங்களுக்கும், ஹிஸ்ட்ரி மேஜருக்கும் வந்து 14ஆந்தேதி. ஹிஸ்ட்ரி வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருக்கு ஒரே மாதிரி தான் நடக்குது. 15ஆந்தேதி காலையில் வந்து பாட்னி சுவாலஜி நடக்குது. மதியம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் 2 பேருக்குமே மேலுக்கு மட்டும் தான் நடக்குது. நல்லா கவனிச்சிக்கும், மேலுக்கு மட்டும் தான் 15ஆந்தேதி நடக்குது. கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸுக்கும். 16ஆந்தேதி பார்த்திங்கன்னா மேக்ஸுக்கு வந்து பசங்களுக்கும், ஜாகிரஃபி 2 பேத்துக்குமே நடக்குது, ஓகேவா? அதே மதியம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹோம் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, காமர்ஸ் இவங்க எல்லாமே, இதெல்லாம் சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட். ஏன்னா சேர்றது பார்த்திங்கன்னா கம்மி பேர் தான் சேருவாங்க. அதனால் இவங்க எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக வச்சுட்டாங்க, ஓகேவா? ஓகே, அடுத்து 14ஆந்தேதி வந்து ஃபிசிக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கு நடக்குது, ஓகேவா? ஃபிசிக்ஸ் ஃபீமேலு. ஏன்னா பசங்களுக்கு வந்து 15ஆந்தேதியே மதியம் நடந்துடுது. ஃபீமேலுக்கு பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் 14ஆந்தேதி காலையில் நடக்குது. கெமிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா மதியம் நடக்குது பெண்களுக்கு. 18 மேக்ஸு பெண்களுக்கு காலையில். மதியம் வந்து பார்த்திங்கன்னா 16ஆந்தேதி தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து நடக்குது. 19 வந்து தமிழ் நடக்குது ஃபீமேலு. அடுத்தது 19 மதியம் வந்து இங்கிலீஷு ஃபீமேலுக்கு நடக்குது. ஓகே, 19 காலைல தமிழுக்கும், மதியம் வந்து பெண்களுக்கும் நடக்குது. ஓகே, நம்மளோட லேடி வில்லிங்டன் காலேஜில் தான் வந்து இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும். சரி, அதையும் நான் காமிச்சிடறேன், ஏன்னா டவுன்லோட் பண்ண கேட்பீங்க. சரி வாங்க, அதையும் பார்த்துருவோம். நார்மலாக நீங்கள் வந்து கூகுள் அல்லது குரோமில் போயிட்டு நம்ம லேடி வில்லிங்டன் காலேஜோட வெப்சைட் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். நார்மலாக வருதா? இப்போ நான் ஓகே, அது கீழே தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பிஎட் ப்ளூ கலரில் காமிக்குதா? பிஎட் சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங் 2024-25 டைம் டேபிள் நியூன்னு காமிக்குதா? அதை நீங்கள் கிளிக் பண்ணினாவே, நான் இப்போ சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஒரு சில பேருக்கு வந்து உள்ள வெப்சைட்டில் போனோடனே நோ யுவர் ரேங்க் ஃபார் பிஎட், அந்த ரேங்க் லிஸ்ட்டு லிங்க் தான் சார் இருக்குது, இது இல்லைன்னு சொல்லி கேட்பீங்க. தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக ஒருத்தர் பார்த்துருங்க. அப்படி காமிச்சதுன்னா, இன்னும் ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி தான், அப்படியே மேலே இருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே இருந்து கீழே விட்டிங்கன்னா சுற்றும், ஓகேவா? சுற்றி விட்டு இது ஃபுல்லாக பெய்டு, அந்த டவுன்லோடு ஃபுல்லாக ஆன் அப்புறமேலுக்கு சுற்றினோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி காமிக்கும். ஃபஸ்ட்டாக எனக்கு வந்தபோது எனக்கு அப்படி தான் காமிச்சிது. நான் மேலே இருந்து கீழே விட்டேன். விட்டு பார்த்தேன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக காமிச்சிது. அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும், ஓகேவா? நான் ஆல்ரெடி டவுன்லோடு பண்ணிட்டேன், அதனால் டவுன்லோடு ஃபைல் எகைன் திரும்பி வேணுமான்னு கேட்குது. நான் கேன்சல் கொடுத்துட்டேன். அதில் என்கிட்ட டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? வேறு ஒன்றும் இல்லை, எல்லாத்துக்குமே வந்துடும், ஓகேவா? எல்லாத்துக்குமே என்னது, நீங்கள் கேட்ட காலேஜ் கிடைக்குமான்னு தெரியாது. ரேங்கு அதிகமாக இருந்தீங்கன்னா, ரேங்க் ஃபஸ்ட்லேயே இருந்தீங்கன்னா, கம்மியான ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ டோட்டலாக ஒரு 70 ரேங்கு, ஒரு 100 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கிற உங்களுக்கு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். ரேங்க் அதிகமாக போக உங்களுக்கு அது கொஞ்சம் யோசிக்காமல் இருக்கும், எய்டட் காலேஜ் தான் கிடைக்கும். அதை பற்றி நான் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இது எது மாத்திரம்னா சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். எல்லாத்துக்குமே கால் லெட்ரு இண்டிவிஜுவலாக வரும். கால் லெட்ரு இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கு எக்ஸாம் கவுன்சிலிங்க்கு 2-3 நாளைக்கு முன்னால் வந்துடும், ஓகேவா? யாருக்கு எப்போன்னு சொல்லிட்டு இதை தான் சொல்லிட்டாங்களே, எப்போன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் லெட்ரு வரணும், அவ்வளோதான். உங்களுக்கு என்னைக்குன்னு தெரிஞ்சிச்சு, ஓகே.
அந்த கால் லெட்ரு மட்டும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு நேம் போட்டு உங்கள் எல்லாம் உங்கள் மார்க் எல்லாம் போட்டுமே வரும். நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, உங்கள் ரேங்க் என்ன, நீங்கள் எந்த கேஸ்ட்டு, நீங்கள் அப்புடின்னு சொல்லி உங்கள் எல்லாமே வந்துடும் கால் லெட்ரு. அதில் சைடில் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். அது ஓகே, அது வந்துடும். சரி ஓகே, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வரும். அதுவும் இதேமாரி நம்ம லேடி இந்தியன் காலேஜோட வெப்சைட்டில் தான் வரும். அதை நான் வரும்போது உங்களுக்கு இதேமாரி வீடியோ மூலம் அப்டேட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.